அனைவருக்கும் வணக்கம். எந்த கிருமியுமே நோய உண்டு பண்றது இல்ல. எந்த மருந்துமே நோய குணப்படுத்துறது இல்ல. என்ன ரொம்ப கான்ட்ரோவர்சியா சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா. இதுல உண்மையும் இருக்கு. நம்ம உடல் இயற்கையாவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே தனக்கு பசி எடுத்து உணவு வேணும்னா அழுது, பால் குடிக்குது. அது யூரின் வருதா போயிடுது. டாய்லெட் போகணுமா போயிடுது. தூங்கணுமா தூங்குது. நல்லா விளையாடணுமா, நல்லா உழைக்கணுமா, கை கால ஆட்டி விளையாடுது. பிறந்த உடனேமே குழந்தைங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருது. உலக அறிவ பெறதுக்கு முன்னாடியே உடல் அறிவ அந்த குழந்தை பிறந்தோனையுமே பெற்றுது. இந்த உடல் அறிவு இயற்கையாவே ஒவ்வொருத்தரோட உடலுக்குள்ளயுமே இருக்கு. தனக்கு தேவையானத பெறுவதும், தனக்கு தேவையில்லாதத வெளியேற்றுவதும் தான் ஒவ்வொருத்தரோட உடம்போட முக்கிய சாராம்சமா இருக்கு. ஆனாலும் சிலருக்கு சில நோய் தொற்று வரதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரோட உடம்பும் வாதம், பித்தம், கபம், தசவாயுக்கள் போன்ற 96 தத்துவங்கள அடிப்படையா கொண்டே படைக்கப்பட்டிருக்கு. இந்த தத்துவ கெடுதியால மட்டும்தான் ஒருத்தருக்கு நோயினே வருது. இந்த தத்துவம் கெடுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. தேவையான சத்துக்கள் உள்ள போகாம இருக்கிறதும், தேவையில்லாத கழிவுகள் வெளியே ஏறாம இருக்கிறதும் தான். உதாரணமா நமக்கு சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சளி எதுக்காக பிடிக்குது? உட்கொள்ற உணவு மூலியமா உங்க உடல் வெப்பநிலைய நீங்க சடனா மாத்துறப்ப சளி பிடிக்கும். இன்னொன்னு தூசுகள் ஏதாவது நுரையீரல்ல சேர்ந்தா சளி பிடிக்கும். அந்த தூச வெளியேற்றதுக்கு நம்ம நுரையீரல் சளிங்கிற கோலையே உற்பத்தி பண்ணும். ஆனா சளி வந்ததுன்னா நம்ம அத அரெஸ்ட் பண்றதுக்காக உடனே டேப்லெட் எடுத்துக்கிறோம். இருமல், தும்மல உண்டு பண்ணும். கொஞ்சம் ஃபோர்ஸா நம்ம வெளிய தள்ளிடலான்னு. அதுக்கு தனியா நம்ம சிரப் அது ஸ்டாப் பண்றதுக்கு அதுக்கு தனியா சிரப்பு, மருந்து, கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். அதனால, அப்பா இது இவங்க என்ன பண்ணாலும் என்ன விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி, அந்த சளியானது பவுடர் ஃபார்மா மாத்தப்பட்டு, லங்ஸோட ஒவ்வொரு லங்ஸோட போர்ஸ்லயே டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா, நம்ம பாடி அதோட இயற்கை தத்துவத்த தான் நடந்துக்கும். நம்ம பாடியில அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம உடம்புக்கு அகைன்ஸ்டா ஏதாவது இருந்தா, ஒரு எதிர்ப்பு சக்திய உண்டு பண்ணி, திரும்ப அத வெளிய தள்ள இன்னும் கொஞ்சம் நாளுக்கு எடுத்து, அதற்கான ஆன்டிபாடி எல்லாம் கிரியேட் பண்ணி, மறுபடியும் வெளிய புஷ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம மறுபடியும் அதே ப்ராசஸ் பண்ணி, அத சளி வெளியேறத தடை செஞ்சு அப்புறம் அக்யூட், குரோனிக் டிஸார்டர்ஸ் இது மாதிரி பெரிய பெரிய நோய்கள்லாம் உங்களுக்கு வருது. இது எல்லாத்துக்குமே எல்லாமே நான் உங்களுக்கு சளி உதாரணமா சொன்னேன். உடல்ல ஏற்பட ஒவ்வொரு நோய்களுக்கும் காரணம் நம்ம உடலானது இயற்கை தத்துவத்துல இருந்து மாறுபடுறப்ப தான் அந்த நோய் ஏற்படுது. அப்ப எப்படி நம்ம இயற்கையா அந்த 96 தத்துவங்களையும் சமநிலையில வச்சு மெயின்டெயின் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியும். ஆனா இந்த இயற்கை தத்துவமானது ஒரு கரு வயித்துல உருவாகுறப்பல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அம்மா வயித்துல குழந்தை எடுக்கிறப்ப அவங்க சாப்பிடுற உணவுல இருந்து, அவங்க மனநிலை வர எல்லாமே உடல் அந்த 96 தத்துவங்கள இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதனால சில தத்துவ கெடுதிகள் நம்ம உடம்புல ஆல்ரெடியே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம திரும்ப பிறக்க முடியாது. இதெல்லாம் சரி பண்றதுக்காக. எனக்கு ஒரு 30, 40 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் நானு முடிஞ்ச அளவு என்ன மெயின்டெயின் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்னா, இத மட்டும் செய்யுங்க. நேச்சுரல் கால். பசிச்சா சாப்பிடுங்க. பசி முடிஞ்சிருச்சு போதும்னா, போதுங்கிறதுக்கு ஒரு ஏப்பம் வரும். அப்படியே நிப்பாட்டிடுங்க. தூக்கம் வந்தா தூங்குங்க. உணவானது செரித்து, அதோட ஆற்றல் மறுபடியும் எனர்ஜி பர்ன் அவுட் ஆகணும். அதனால உடல் உழைப்ப குடுங்க. பில் ஃபார் எவ்ரி இல்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு தலைவலியா ஒரு டேப்லெட். லைட்டா கோல்டா இருக்கா ஒரு டேப்லெட். அப்படின்னு எல்லாத்துக்கும் மாத்திரை எடுத்து சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. தலைவலின்னா ஒரு நாள் இருக்கதான் செய்யும். சளின்னா ஒரு 4, 5 நாள் இருக்கதான் செய்யும். இப்ப உடம்பு தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிறதுக்கு அவகாசம் நம்ம குடுத்தே ஆகணும். அப்படின்னா, அந்த இயற்கை தத்துவம் சமநிலைக்கு வர வாய்ப்புகள் இருக்கும். மனுஷன் 1000 விஷயத்த புதுசு புதுசா செயற்கையா கண்டுபிடிக்கலாம். ஆனா மனிதன் முழுவதால் உருவான இயற்கையான ஒரு உயிர் தான். எல்லாத்தையுமே மருந்து, மாத்திரையினால குணப்படுத்த முடியாது. அதோட அறிகுறிகள வேணா கட்டுப்படுத்தலாமே தவிர, சரி பண்ண முடியாது. 40 வயது கடந்த பெரும்பாலானோர் ஒரு 60%க்கு மேல சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட், தைராய்டு ஏதாவது ஒரு பெயின் கில்லர் டேப்லெட். இத டெய்லியுமே எடுத்துக்கிறாங்க. சிலர்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க. தூக்கமின்மை காரணமாக. நீங்க உங்க உடம்புக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பும், அது காத்திருக்கும் அவகாசம் மட்டுமே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்க முயற்சிக்குமே தவிர, இந்த மாதிரி எடுத்துக்கிற எந்த சப்ளிமெண்ட்டுமே 100% கியூர் பண்ணாது உங்கள. உங்களோட ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. நன்றி.